Hey hello friends, இந்த வீடியோல நம்ம Angular-cli என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ Angular-cli யூஸ் என்ன, எப்படி இன்ஸ்டால் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ Angular-cli என்ன? Angular-cli அப்படிங்கிறது நம்மளோட பேசிக் அப்ளிகேஷன் பாய்லர் பிளேட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பாய்லர் பிளேட் அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷனுக்கு தேவையான பேசிக்கான கோடு தான் பாய்லர் பிளேட். ஸோ நம்ம பாய்லர் பிளேட் எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம டேரெக்டாக அப்ளிகேஷன் லாஜிக் எழுதுனா போதும். அதாவது நம்ம என்ன கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை டேரெக்டாக எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த செட்டப் எல்லாத்தையும் Angular-cli பார்த்துக்கும். Angular அப்ளிகேஷன் செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. Angular-cli வர்றதுக்கு முன்னாடி நம்ம மேனுவலாக செட்டப் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஹாஃப் டேலேருந்து 1 டே கூட எடுத்துக்கும். இந்த வெப்பேக் அப்படிங்கிறத கான்ஃபிகர் பண்ணுறது அதை விட கஷ்டமான வேலை. ஸோ நம்ம வெப்பேக் பக்கமே போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. Angular-cli யூஸ் பண்ணி நம்ம ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேவ் பண்ணும்போது அந்த ப்ரௌசரில் இருக்கிற பேஜ் ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ரெஷ் ஆகிற மாதிரி இந்த வெப்பேக் கான்ஃபிகரேஷன் எல்லாமே Angular-cli பார்த்துக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் Angular-cli யூஸ் பண்ணி நம்மளால் காம்போனன்ட்ஸ், சர்வீசஸ், மாடியூல்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயத்த ஜெனரேட் பண்ண முடியும். நம்ம புதுசாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே சில கோட் எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. டேரெக்டாக நமக்கு என்ன கோட் பேசிக்காக தேவையோ அது எல்லாத்தையும் Angular-cli க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். Angular-cli NPM ஓட பேக்கேஜ். ஸோ NPM வேணும் அப்படின்னா நம்ம Node.js இன்ஸ்டால் பண்ணணும். Node.js இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கூகுளில் போயிட்டு டவுன்லோட் Node.js அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். அதில் லேட்டஸ்டான ஸ்டேபிள் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டவுன்லோட் பண்ண பின்னாடி அதை இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ண பின்னாடி ஃபினிஷ் அப்படிங்கிற ஒரு பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா Node.js சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். Node.js இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு node -v அப்படிங்கிற இந்த கமாண்டை நம்ம கமாண்ட் லைன்லையோ இல்லை டெர்மினல்லையோ ரன் பண்ணணும். NPM அப்படிங்கிறது இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு npm -v அப்படிங்கிற இந்த கமாண்டை செக் பண்ணணும். இதை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி புது கமாண்ட் ப்ராம்ப்ட் விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இந்த கமாண்டை ரன் பண்ணி பாருங்கள். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக NPM இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னா அடுத்து நம்ம Angular-cli இன்ஸ்டால் பண்ண வேண்டியதுதான். Angular-cli இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு புது டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் npm i@angular/cli-g அப்படிங்கிற இந்த கமாண்டை ரன் பண்ணுங்கள். இதில் i அப்படிங்கிறது இன்ஸ்டால் அப்படிங்கிற வேர்டோட ஷார்ட்கட். npm install @angular/cli -g அப்படின்னு கொடுத்துருக்கோம். -g அப்படிங்கிறது குளோபலாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணும்போது எதுவும் எரர் வருது அப்படின்னா நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் இருந்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் ரன் பண்ணி பாருங்கள். நீங்கள் மேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் டெர்மினலில் sudo அப்படிங்கிற இந்த வேர்டை முன்னாடி சேர்த்துக்கோங்க இன்கேஸ் எரர் வருது அப்படின்னா. ஸோ நம்ம Angular-cli இன்ஸ்டால் பண்ண பின்னாடி இந்த ng அப்படிங்கிற இந்த வேர்டு நமக்கு கமாண்ட் ப்ராம்ப்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் புது அப்ளிகேஷனையோ இல்லை புது காம்போனண்ட்டையோ புது மாடியூலையோ க்ரியேட் பண்ணுவோம். Angular-cliயோட வெர்ஷன் செக் பண்ணுறதுக்கு ng version அப்படிங்கிற இந்த கமாண்டை ரன் பண்ணி பாருங்கள். ஒரு புது அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு ng new நம்ம அப்ளிகேஷன் நேம் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம Angular அப்ளிகேஷனுக்கு தேவையான எல்லா பேசிக் கோடையும் Angular-cli கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் தென் அந்த ஃபோல்டருக்குள்ளே நேவிகேட் பண்ணுறதுக்கு cd அப்ளிகேஷன் நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே நேவிகேட் ஆயிரும். அதுக்கப்புறம் npm start இல்லை அப்படின்னா ngserve அப்படிங்கிற இந்த கமாண்டை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, நீங்கள் NPM பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா UIGEMS சேனலில் இருக்கிற வாட் இஸ் NPM அண்ட் package.json அப்படிங்கிற இந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் டீட்டெயிலாக package.json என்ன, டிபெண்டன்சிஸ்னா என்ன அப்படின்னு நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம டெவலப்மெண்ட்காக VS Code அப்படிங்கிறது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் ஆல்ரெடி VS Code யூஸ் பண்ணியிருப்பீங்க. யூஸ் பண்ணாதவங்க இந்த URL போயிட்டு VS Code டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், இப்போ நம்ம பார்க்குறது Angular-cliயோட சீட் ஷீட். இதில் இருக்கிற கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு Angular அப்ளிகேஷனுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ், சர்வீசஸ், மாடியூல்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஃபோல்டரில் ஒரு புது அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட டெர்மினலை இந்த கரண்ட் ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ng new என்னோட அப்ளிகேஷன் நேம் UIGEMS அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ண பின்னாடி ஒரு அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகும். இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு, UIGEMS அப்படிங்கிற இந்த ஃபோல்டர். இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நிறையா ஃபைல்ஸ் இருக்குது. அண்ட் தென் src அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளேயும் நிறையா ஃபைல்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இது எல்லாமே Angular-cli கிரியேட் பண்ணுது. இது எதுக்காக அப்படின்னா நம்ம பேசிக்காக ஒரு Angular அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான கோடு தான் இது எல்லாமே.
ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ எல்லா பேக்கேஜஸும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபோல்டருக்கு, அதாவது UI-gems அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்கு நேவிகேட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா npm start அப்படிங்கிற இந்த கமாண்ட் ஆர் ngserve அப்படிங்கிற இந்த கமாண்டை கொடுக்க போகிறேன். இந்த கமாண்டை கொடுத்த உடனே நம்மளோட டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல் எல்லாம் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலாக கன்வெர்ட் ஆகிட்டு ஒரு பண்டலாக கிரியேட் ஆகும். அண்ட் தென் இது கிரியேட் ஆன பின்னாடி நம்மளோட லோக்கல் சர்வர் ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல கம்பைல் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. அதாவது நம்ம அப்ளிகேஷனை லோக்கலாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் கொடுத்துருக்கிற இந்த URL நம்ம போனோம் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷனை லோக்கலில் பார்க்க முடியும். ஓகே, இந்த URL போன பின்னாடி ஒரு பேஜ் நமக்கு தெரியுது. ஸோ இது என்ன அப்படின்னா Angular-cல யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணும்போது பேசிக்கான ஒரு பேஜ் வந்து Angular கொடுத்துருது. ஸோ இங்கேருந்து நம்ம Angular-க்கான டியூட்டோரியல், டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி எல்லா பேஜஸையும் பார்க்க முடியும். ஸோ இதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இப்போது நம்மளோட கோடை எழுத ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு VS கோடில் நம்மளோட சோர்ஸ் கோடை ஓப்பன் பண்ணிக்கலாம். UI-gems அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதை பண்ணும்போது டேரெக்டாக இந்த ஃபோல்டர் VS கோடில் ஓப்பன் ஆயிரும். இந்த VS கோடில் இன்டெகிரேட்டட் டெர்மினல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்ன அப்படின்னா நம்மளோட டெர்மினலை டேரெக்டாக VS கோடுக்குள்ளேயே ரன் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஷார்ட்கட் இங்கே கொடுத்துருக்காங்க, Ctrl+backtick. இந்த பேக்டிக் அப்படிங்கிறது எஸ்கேப் பட்டனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பட்டன் தான். ஓகேவா? ஸோ அதை ப்ரெஸ் பண்ணும்போது இன்டெகிரேட்டட் டெர்மினல் ஓப்பன் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே ரன் ஆகிற இந்த சர்வரை ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட போகிறேன். இப்போ டேரெக்டாக இன்டெகிரேட்டட் டெர்மினல்லேருந்து npm start அப்படிங்கிற இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷனோட சர்வரை, லோக்கல் சர்வரை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.